இரண்டாவதாக அந்த மத்தனியாவின் மகன் ஏயேல் என்கிற ஒரு பெயர் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஏயேல் என்ற அந்த பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனால் சுமந்து செல்லப்படுகிறவன் என்று அர்த்தம். என்னது? தேவனால் சுமந்து செல்லப்படுகிறவன் என்று அர்த்தம். நீங்க நல்லா பார்த்துக்க, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தேவன் சில இடங்களை தூக்கி சுமந்து செல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 679. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். நல்லா கவனிங்க, அங்க தானியேல் சொல்றாரு, தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாரு? உயரத்திலிருந்து, இன்னொரு வாட்டி வாசிங்க அந்த வசனத்தை. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி. நல்லா கவனிங்க, ஜலப்பிரவாகம் போல பிரச்சனை எனக்கு நேராக வரும்போது அவர் தன்னுடைய கையை நீட்டி என்னை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னால ஒரு பிரச்சனையை மேற்கொள்ளுகிற இடம் வரும்போதுதான் உன்னை இறக்கி விடுவார். ஆனா உன்னால மேற்கொள்ள முடியாத பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல கர்த்தர் உன்னை தூக்கி சுமந்து செல்லுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அங்கதான் தாவீது அதுதான் சொல்றான், எனக்கு ஜலப்பிரவாகம் போல வரும்போது என்னால அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது என்பதை அறிந்த தெய்வம் அவர் என்ன பண்ணாரு? என்னை தூக்கி எடுத்து இப்ப அவர் எனக்கு முன்பதாக வந்து நிற்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இதுதான் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய காரியம். இன்னைக்கு அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும்போது நீ நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும், நீ போராட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இந்த யோசபாத்தை போல சுற்றிலும் இருந்து பலவிதமான சத்துருடைய போராட்டம் உனக்கு எதிராக வரும்போது என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல உனக்காக கர்த்தர் இறங்கி வந்து யுத்தம் பண்ணுவார். அந்த இடத்துல கர்த்தர் உனக்காக வழக்காடுவான். கர்த்தர் அந்த இடத்துல உனக்காக பரிந்து பேசுவான். உன்னுடைய காரியங்களை அவருடைய காரியமாக மாற்றிக்கொள்ளுவான். இதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம் பாருங்க. உபாகமத்தோட புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30லிருந்து 33 வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு, நல்ல கவனிங்க, எப்படி யுத்தம் பண்ண போறார்? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கினத்தக்கதாக இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்த போது நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு வேத வசனத்துல அழகா சொல்லி கொடுக்கிற ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்றாரா? நம்மை அவர் தூக்கி சுமந்து செல்லுகிற ஒரு தேவனா இருக்கிறான். தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளையை தோல் மேலே சுமந்து செல்லுகிறானோ அதே போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னால மேற்கொள்ள முடியாத போராட்டம் வரும்போது, உன்னால சகிக்க முடியாத பிரச்சனைகள் வரும்போது, உன்னால எதிர்க்க முடியாத போராட்டங்கள் உனக்கு எதிராக வரும்போது, மனிதர்கள் எதிராக வரும்போது, ஜல பிரளயம் போல பிரச்சனைகள் எழும்பும் போது என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னை கர்த்தர் தனியே விடுவது இல்லை.